ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிண்ட்ரெல்லா கதை. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான நாட்டில் பசுமையான வயல்கள், வண்ண மலர்கள் நிறைஞ்ச ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் சிண்ட்ரெல்லான்னு நல்ல மனசு கொண்ட ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவள் எப்போவுமே சிரிச்ச முகத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவளா இருந்தா. அவங்க அம்மா கூட ஜாலியாக இருந்தா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மாவுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அந்த அம்மா சிண்ட்ரெல்லாவை அன்பாகவே நடத்தலை. அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சிண்ட்ரெல்லாவை வேலைக்காரி மாதிரி நடத்தினாங்க. காலையில் நேரமாக எந்திரிச்சு சிண்ட்ரெல்லா வீட்டை சுத்தம் பண்ணுவா, பாத்திரம் எல்லாத்தையும் விலக்கி வைப்பா, எல்லாரோட துணிகளையும் சிண்ட்ரெல்லா தான் துவைப்பா. ஆனாலும் அவளோட நல்ல மனசு அப்படியே தான் இருந்துச்சு. சிண்ட்ரெல்லாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சின்ன சின்ன எலிகள், பறவைகள் எல்லாரும் சிண்ட்ரெல்லாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்போவுமே சிண்ட்ரெல்லாவுக்கு துணையாக இருந்தாங்க. அவள் ஒரு நாளும் தனிமையில் இருக்கமேன்னு நினச்சதே இல்லை. ஒரு நாள் அரசர்கிட்ட இருந்து ஒரு தூது வந்துச்சு. அதை தூதுவர் படித்தார். அரசரின் மகனுக்காக நடன விருந்து, நாட்டில் உள்ள எல்லா இளம் பெண்களும் வரலாம் அப்படின்னு இருந்துச்சு. சிண்ட்ரெல்லாவோட சகோதரிகள் அதை உற்சாகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. சிண்ட்ரெல்லா அமைதியாக அதை கவனிச்சிட்டு இருந்தா. ஆனால் சிண்ட்ரெல்லாவோட கண்கள் ஒளிர்ந்துச்சு. சிண்ட்ரெல்லா அந்த நடன விருந்துக்கு போக ஆசைப்பட்டா. ஆனால் அவளோட அம்மா அவளை பார்த்து சிரித்து, நீ எல்லாம் விருந்துக்கா அப்படின்னு சொல்லி போய் வீட்டில் இருக்க வேலையை பாருன்னு வீட்டில் இருக்க வேலையை பார்க்க வச்சாங்க. சிண்ட்ரெல்லாவுக்கு அது ரொம்ப கஷ்டமாகிருச்சு. தனியாக போயிட்டு ரொம்ப அழுதா. அப்போது அவளுக்கு பக்கத்தில் ஒரு ஒளி ஒன்று வந்துச்சு. அதில் நல்லபரி அம்மா வந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க சிண்ட்ரெல்லா கிட்ட சொன்னாங்க, நல்ல மனம் கொண்டவளே, உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு. அவங்க மேஜிக் செஞ்சாங்க. உடனே பூசணிக்காய் ரதமாக மாறுச்சு. எலிகள் எல்லாமே குதிரைகளாக மாறுச்சு. பழைய உடைகள் போய் புதிய உடைகள், கண்ணாடி செருப்புகள்னு எல்லாமே மாறுச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சாங்க. 12 மணிக்கு முன்னாடி நீ திரும்பி வரலன்னா இந்த மேஜிக் எதுவுமே வேலை செய்யாமல் போயிடுன்னு சொன்னாங்க. அதே இடத்துக்கு சிண்ட்ரெல்லாவோட 2வது அம்மாவும் அவங்களோட 2 மகள்களும் அழகான உடை அணிஞ்சு கிளம்பி போனாங்க. விருந்துக்கு போன சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கு நாள் முழுக்க அரசர் சிண்ட்ரெல்லா கூட தான் நடனம் ஆடினார். அதை பார்த்து அரண்மனையில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நேரம் போனதே தெரியலை. டொங் டொங்னு 12 மணி ஒலி அடிச்சுது. அதை பார்த்ததும் சிண்ட்ரெல்லா ஓட ஆரம்பிச்சா. அவள் ஓடும்போது அவளோட ஒரு காலோட கண்ணாடி செருப்பு கீழே விழுந்துருச்சு. அரசர் அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு வீரர்களை கூட்டிட்டு எல்லா வீடுகளுக்கும் போய் செக் பண்ணார். எல்லா பெண்களுக்கும் அந்த செருப்பை போட்டு பார்த்தாரு. யாருக்குமே செட் ஆகலை. கடைசியாக சிண்ட்ரெல்லாவோட வீட்டுக்கும் வந்தார். சிண்ட்ரெல்லாவோட சகோதரிகளும் அந்த செருப்பை போட எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த செருப்பு செட் ஆகவே இல்லை. கடைசியாக சிண்ட்ரெல்லா காலில் போட்டதும் அந்த செருப்பு செட் ஆகிருச்சு. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். அரசருக்கு உண்மை என்னன்னு அப்போதான் தெரிய வருது. அரசர் சிண்ட்ரெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சிண்ட்ரெல்லா நல்ல ராணியாக சந்தோஷமாக அந்த நாட்டை ஆழ்ந்து வந்தா. குட்டீஸ், நம்ம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நல்ல மனமும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய் பாய்.